Hello friends, welcome to Happy Meal with Soup. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான creamyயான vegetable soup எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது white onion, அடுத்து carrot, broccoli and corn, sweet corn. ஸோ இது எல்லாமே தான். உங்களுக்கு கூட வந்துட்டு நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணோன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெவி பாட்டம்டு பேன், நல்லா வந்து திக்கான, ஓகே, அடிப்பிடிக்காமல், ஏன்னா இந்த சூப் வந்து க்ரீமி வெஜிடபிள் சூப் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அடிப்பிடிக்காமல் நல்லா திக்கான ஒரு சூப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து திக்கான ஒரு பேன் நம்ம வந்து வெசில் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம், திக்கான பாட். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் பட்டர் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பட்டர் மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் ஆனியன்ஸ், இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெறுமனை ஒயிட் ஆனியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ஒயிட் ஆனியன்ஸ் வெள்ளை வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆனியன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பட்டரில் ஒயிட் ஆனியன்ஸ் நல்லா வந்து குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னதுன்னா, நீங்கள் மீடியம் ஹீட்டில் தான் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த சூப் வந்து ரெடி பண்ணணும். ஹை ஹீட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சூடு பிடிச்சி அடியில் வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணுறது கொஞ்சம் பொறுமையோட மீடியம் ஹீட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சூப் வந்து நல்லா க்ரீமியாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா இந்த பட்டரில் ஒயிட் ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கலி அண்ட் கேரட், தென் கார்ன், ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா பட்டரில் டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக சாப் பண்ணி. அண்ட் தென் சிக்கன், அஃப்கோர்ஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நான் இந்த டிஷ்ஷை செய்யும்போதே இன்னொரு செப்பரேட்டான டிஷ்ஷை வந்து இதிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். அது நான் நடுவில் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பட்டரில் டாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பிங்க் சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே சால்ட் ரொம்ப நிறைய ஆட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதில் நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சீஸில் வந்து ஆல்ரெடி சால்ட் வந்து இருக்கும், ப்ராசஸ்டு சீஸ் எல்லாத்துலேயுமே வந்து சால்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சால்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப சால்ட்டியாக தெரியும் சூப். ஸோ அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணால் போதும். அடுத்து ரெடிமேட் வெஜிடபிள் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு மேகி பிராண்ட் இல்லைன்னா நார் பிராண்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு க்யூப் எடுத்து அதை நம்ம தண்ணியில், சுடு தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது 1 கப் அளவுக்கு நம்ம அந்த வெஜிடபிள் ஸ்டாக் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறேன். ஸோ மைதா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்காக தான், ஒரு க்ரீமியான திக்கான கன்சிஸ்டன்சிக்காக தான்
நம்ம வந்து மைதா ஆட் பண்ணுறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் செடார் சீஸ், ஓகே, ஸோ அது வந்து நான் ப்ராசஸ்ட் செடார் சீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/2 to 1 கப் அளவுக்கு இந்த சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சூப்போடைய அளவு பார்த்திங்கன்னா 4 to 5 people அளவுக்கு குடிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த சீஸ் போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ வந்து அப்படியே அந்த க்ரீமியாக ரொம்ப ரிச்சாக அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பாஸ்தா இருக்கு இல்லையா, ஸோ எனி டைப் ஆஃப் பாஸ்தா, வீட் பாஸ்தா ஆர் மைதா பாஸ்தா வாட் எவர், அந்த பாஸ்தா வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு வாட்டர் எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்னொரு டிஷ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சூப் நீங்கள் வந்து பாஸ்தா ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த திக்னஸ்க்காக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 2 to 3 கப்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டர், அதே மாதிரி வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2 to 3 கப்ஸ் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இல்லைனா நீங்கள் நார்மல் கோல்டு வாட்டரோ இல்லை நார்மல் டெம்பரேச்சரோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த வாட்டர் ஹீட் ஆகி ஸோ அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸும் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் போர் பண்ணும்போதே ஆட் பண்ணும்போதே வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நல்ல பாய்லிங் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து பிளேட் போட்டு கவர் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 to 10 minutes அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இதை பாயில் பண்ண விடக்கூடாது. ஜஸ்ட் 5 to 10 minutes நல்லா பாயில் பண்ணணும். ஸோ நான் நடுவில் வந்துட்டு ஆக்சுவலாக பிளாக் பெப்பர் அண்ட் கொஞ்சோண்டு இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போ நடுவில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் பிளாக் பெப்பர் மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். உங்கள்கிட்ட இட்டாலியன் ஹர்ப்ஸ் இல்லை ஒரிகானோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் வந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவர், ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பெப்பரை ஆட் பண்ண பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 10 minutes வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ண விட்டுடுங்க. ஸோ தட் சூப் வந்து நல்லா திக்காக க்ரீமியாக உங்களுக்கு அந்த சீஸும் அந்த மைதாவும் ஆட் பண்ணதுனால நல்லா திக்காகிடும். உங்களுக்கு பாயில் ஆக ஆக்சுவலாக இன்னும் டைம் போக போக ரொம்ப திக்காகிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணும்போதே மேக்ஸிமம் 10 minutesக்குள்ளே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப் வந்து நல்லா க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு நீங்கள் ஒரு கார்லிக் ப்ரெட்டோ இல்லை நார்மல் ப்ரெட் வந்து பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட இதை வச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்து நம்ம சீஸ்லாம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு டின்னர் ரொம்ப ஹெல்த்தியான டின்னராகவும் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப ஈஸியான இந்த க்ரீமி வெஜிடபிள் சூப் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.